கே.என். நேரு சொல்றது வந்து உண்மைதான். அதாவது எம்ஜிஆருக்கு பெண்களுடைய ஆதரவு ரொம்ப அதிகமா இருந்தது. அதுக்கு காரணம் ரொம்ப ரொம்ப பட்டவர்த்தமா சொல்றேன்னா, பெரும்பாலான பெண்கள் அறியாமையில் இருந்தாங்க. ஏன் அறியாமையில் இருந்தாங்கன்னு நான் சொல்றேன்னா, மதுவிலக்க முதல்ல தளர்த்துனது வந்து கலைஞர். தளர்த்துனதுக்கு அப்புறம் எம்ஜிஆர் அதை ஒரு பெரிய ஒரு ஆயுதமா கையில் எடுத்தார். இதனால பெண்கள் வந்து ரொம்ப சீரழிகிறாங்க. இந்த மதுவிலக்கு வந்து அவங்களுடைய வாழ்க்கையே ரொம்ப நாசமாக்குதுலாம் பேச போய் தேர்தலில் தோத்த உடனே கலைஞர் வந்து மறுபடியும் மதுவிலக்கை கொண்டு வந்தார். இது அப்படி மறுபடியும் மதுவிலக்க கலைஞர் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த மதுவிலக்கை மறுபடியும் தளர்த்தி சாராயத்தை ஆறா ஓட விட்டது எம்ஜிஆர் தான். அவருடைய ஆட்சி காலத்தை மதுவிலக்கை தளர்த்தினாரு. இது பல பேருக்கு தெரியாது. இதுதான் உண்மை, கடந்த கால வரலாறு. அப்ப எம்ஜிஆர் வந்து இவங்க ஏழை மக்களுடைய, ஏழை தாய்மார்களுடைய கண்ணீரை வந்து அவர் துடைக்கல. மறுபடியும் மதுவிலக்கை வந்து தளர்த்தது மூலம், மதுவை கொண்டு வந்தது மூலம் அவங்களுடைய கண்ணீரை இன்னும் ஆறாக பெருகி ஓட விட்டார். ஆனா இன்னைக்கு ஸ்டாலின் வந்து கொண்டு வந்திருக்கிற திட்டங்கள், உரிமை தொகைன்னு சொல்லி கொடுக்கறதாகட்டும், பேருந்துகளில் வந்து பெண்களுக்கு வந்து இலவசமா பயணம் பண்றதுக்கு வந்து அனுமதிக்கிறதாகட்டும், இதெல்லாம் பெண்கள் மத்தியில் வந்து வரவேற்பு பெற்றிருக்கு. இன்னைக்கு நான் கும்பகோணத்தில் இருக்கேன். இதுல தஞ்சாவூர்ல வந்து நேற்று நான் பேசிட்டு இருந்தபோது அவங்க சொன்னாங்க, இல்ல கிராமப்புறத்துல எல்லாம் பெண்கள் வந்து நினைக்கிறாங்க, இவர் தானே நமக்கு வந்து 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணாரு, பஸ்ல எல்லாம் இவர் தானே, அந்த நன்றி இருக்குங்க, அந்த ஓட்டெல்லாம் ஸ்டாலின் தான் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்போ எப்படி வந்து எம்ஜிஆர் வந்து தாய்மார்களுடைய ஆதரவை பெற்றிருந்தாரோ, இன்னைக்கு வந்து அந்த ஆதரவை பெற்றிருக்கிறது வந்து ஸ்டாலின் தான் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. அந்த அளவுக்கு கே.என். நேரு சொல்றது வந்து ஏத்துக்கலாம். இன்னைக்கு எம்ஜிஆர் ஸ்டாலின் தான் அவர் சொல்லியிருக்க வேண்டியதில்லை. அப்ப எம்ஜிஆர் ஸ்டாலின் தான், எம்ஜிஆருடைய எல்லா குணத்தையும் ஸ்டாலின் எடுத்து வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேள்வி வரும். அதெல்லாம் தேவையில்லை. எம்ஜிஆர் என்பது ஒரு பிம்பம். அந்த பிம்பத்தின் பலனை அடைவதற்கு நிறைய பேர் முயற்சி செய்கிறார்கள். விஜய் முயற்சி பண்றாரு, ஏடிஎம்கே வந்து முயற்சி பண்றாங்க, இது மாதிரி எல்லாரும் முயற்சி பண்றாங்க, அவ்வளவுதான்.